வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஃபண்டமெண்டல் சீரிஸ்ல ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்டரா நம்ம என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வரோம். அதுபடி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இந்த மெட்ரிக் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாக்ஸ் நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருக்குது. பிளஸ் அந்த வேல்யூவையும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடியது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பேராமீட்டர் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கறது. இதையும் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இயர் ஆன் இயர்ல எப்படி வளர்ந்துகிட்டு போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் அந்த கம்பெனிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஃபார்முலா நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஷேர் ப்ரைஸ் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம XYZ அப்படின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்குவோம். இதோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 crore இது. இதோட கரண்ட் ப்ரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருங்கிறது ₹100 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ 1 crore இன்ட்டு 100 rupees பார்த்தோம் அப்படின்னா 100 crores இருக்கும். ஸோ இப்போ இந்த XYZ கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 100 கோடியா இருக்கும். சரிங்களா? இதுதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துருவோம். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேர் ஹோல்டரா நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டரா வச்சிருந்தாலும் சரி, இல்லை யார் வச்சிருந்தாலும் சரி, மார்க்கெட்ல ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஷேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் தான் சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரா இருக்கட்டும், இல்ல இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா இருக்கட்டும், இல்ல கம்பெனி இன்சைடர்ஸ், அதாவது ப்ரொமோட்டர்னு சொல்லுவோம். இவங்களாவும் இருந்தாலுமே எல்லாமே இவங்க வச்சிருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கால்குலேட் பண்ணக்கூடியதுக்கு தேவையான இந்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஷேரா எடுத்துக்கணும். இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேரும் பிளஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் யூஸ் ஆகும். இப்போ ப்ரொமோட்டர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாது. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஃபவுண்டர், கீ எக்ஸிக்யூட்டிவ்ஸ், மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 விதமா மார்க்கெட் கேட்டகரைஸ் பண்றாங்க. சரிங்களா? ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் தான் மார்க்கெட் கேபிட்டல் வச்சு கம்பெனிஸ் பிரிக்கிறாங்க. இதுல லார்ஜ் கேப்ல பார்த்தீங்க அப்படின்னா 20,000 கோடி அளவுக்கு மேல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சிருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லப்படுது. மிட் கேப்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5,000 இருந்து 20,000 கோடி அளவுக்கான ஒரு மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்கக்கூடிய கம்பெனி மிட் கேப்னு சொல்லப்படுது. ஸ்மால் கேப்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5,000 கோடிக்கு கீழே இருக்க கம்பெனி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப்னு சொல்லப்படுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பிரிக்கப்படுது. ஸோ நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி மிட் கேப் 150, நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு மட்டும்தான் பிரிக்கப்படுது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கம்பெனியும் ஒரு கேட்டகரிக்குள்ள இன்க்ளூடும் ஆகும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் குறைஞ்சி அப்படின்னா எக்ஸ்க்ளூடும் ஆகும். ஸோ இது ஒரு 6 மாசத்துக்கும் இந்த ப்ராசஸ்ங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 கேட்டகரைஸ் டைப்ல இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி லிமிடெட். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5,88,000 கோடியா இருக்குது. சரிங்களா? அடுத்து HDFC பேங்க் லிமிடெட். இது ஒரு பிரைவேட் பேங்க். பட் நம்ம இந்தியாவில் இது ஒரு தவிர்க்க முடியாத பேங்கா இருக்கும். ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 14,30,929 கோடியா இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியாவோட வளர்ச்சிக்கு கம்பெனி ரொம்ப உறுதுணையா இருந்திருக்குது. ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 17,22,468 கோடியா இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டாஸ். இந்த கம்பெனி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 59,000 கோடியா இருக்குது. ஸோ இப்போ இந்த 59,000 கோடி இருக்குது. நம்ம ஆல்ரெடி கேட்டகரைஸ் பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் கேப்பா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா டாப் 50 பிளஸ் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இதுல இருக்கக்கூடிய கம்பெனிஸே மேக்ஸிமம் எல்லா கம்பெனிஸுமே 1,00,000 கோடிக்கு மேலேயான கேபிட்டலைசேஷன் இருக்கும். ஸோ அந்த ரேங்கிங் பிரகாரம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வோல்டாஸ் மிட் கேப்புங்கிற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள கூட வராது. ஸ்மால் கேப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க். கண்டிப்பா இந்த கம்பெனி ஒரு ஸ்மால் கேப் கேட்டகரியில தான் இருக்கும். இல்லை அப்படின்னா மைக்ரோ கேப் கேட்டகரிக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6,797 கோடி. அடுத்து பார்த்தீங்கன்னா ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,553 கோடியா இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்மால் கேப் இல்லைன்னா ஒரு மைக்ரோ கேப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா நம்ம பார்க்குறோம்.
ஸோ மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ஒரு இன்வெஸ்டரா வந்து நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஷேர் பிரைஸ் வச்சு மட்டும் வந்து கம்பெனி வந்து நம்ம எடை போடக்கூடாது. ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருக்கும்போது, அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பா நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, 5,88,000 கோடியா வந்து இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்கலி இவங்க வந்து ஒரு எஃப்எம்சிஜி செக்டார்ல மிக்சடா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஃபியூச்சர்ல வந்து ஒரு எஃப்எம்சி செக்டரா வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த கம்பெனி வந்து மற்ற கம்பெனிகளோட நம்ம கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதோட ஷேர் பிரைஸ் வந்து இப்ப ₹470 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கலாம். இதே இது இன்னொரு எஃப்எம்சிசி செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனியோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1200 1500 அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரைஸ் ரேஞ்சில் இருக்கும். ஆனா அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு 5000 கோடியா மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த கம்பெனியை வந்து கன்சிடர் பண்ணணுமா இல்லை அந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணணுமா ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐடிசி தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் ஏன் மிட் கேப்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷனே வந்து ரொம்ப கம்மி தான். இப்ப நம்ம எக்கனாமிக் சிஸ்டம்ல வந்து சின்னதா வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிளோ ஒரு சேஞ்சஸும் வந்து ஸ்லோ டவுனும் ஆனாலே மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய கம்பெனிகளால கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த கம்பெனி ஒன்று இழுத்து மூடிடுவாங்க இல்லை லாஸுக்கு போய் சேர்ந்துரும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்க கம்பெனிகளால் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து தாக்கு பிடிச்சி மினிமம் லாஸோட ஃபர்தராக முன்னேறி போயிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அந்த கம்பெனிகளுக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டராக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனி வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் ஒரு கேட்டகரிக்குள்ள வச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவோம். மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.